ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் தாங்க செய்ய போறோம். ஆட்டுக்கால் பாயா சூப். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஆட்டுக்கால்களை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் தண்ணியா சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்ப 10 விசில் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. மூடி ஓபன் பண்ணிடலாம். ஆட்டுக்கால்லாம் பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. மேல இருந்த சதை தனியா பிரிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணியில 3 லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு கூட 3 பூண்டு இந்த மாதிரி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க போதும். நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணலைங்க. நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே இந்த 2 பொருளையும் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். அதனால இதை நம்ம சேர்க்க தேவையில்ல. இப்ப இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்ட அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் ஆட்டுக்கால், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஆட்டுக்கால்களை இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இத ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம மூடி ஓபன் பண்ணிடலாம். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை ஏற்கனவே தண்ணியில கலந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன், கட்டிகள் இல்லாம. இத வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லன்னா அடியில கட்டி கட்டியா நின்றுடும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடிய போட்டு இதை மூடிடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இது கொதிக்கட்டும். அப்பதான் கார்ன்ஃபிளவரோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சூப்பர் பாருங்க, சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா ஸ்மெல்லா இருக்கு வீடு ஃபுல்லா. இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பெப்பர் தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா சூப் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க நம்ம சூப்பை சர்வ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. நம்ம ரோட்டு கடையில எல்லாம் குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்டோட இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.